கிஷோர் அகாடமியிலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் உள்ள 2ஆம் இடைப்பருவத் தேர்வு 2023க்குள்ள பாருங்கள், 11ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். பொதுத்தமிழ். ஏற்கனவே பொதுத்தமிழில் உள்ளதில் நம்ம மாதிரி வினாத்தாளில் ஒன் வேர்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். அது பகுதி 1ல் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து பகுதி 2ல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2 மார்க்கை பார்க்க போகிறோம். இப்போ பகுதி 2 எடுத்துக்கிடுவோமா? பாருங்கள், பகுதி 2ல் 2 மார்க் இருக்குது. இந்த 2 மார்க்குக்கு இந்த பக்கம் கொஸ்டின்ஸ் இருக்குது, நமக்கு ஆன்சரையும் கொடுத்துருக்குறோம். இயலையும் கொடுத்து அந்த வினா வந்து எத்தனாவது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 10வது கொஸ்டின் பாருங்கள். 9ன்னா ஒன் வேர்டில் நமக்கு வந்துருச்சு. 10வது நமக்கு வந்திருக்கு. எப்போவுமே பகுதியை வந்து எழுதாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரோம எண் கிடையாது. அதனால் நீங்கள் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அதை கரெக்டாக போட்டுருங்க. சரிங்களா? அதை ஏன்னா போட்டுட்டா தான் நீங்கள் அதில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத. இப்போ பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வினாக்களுக்கு விடையளிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 5ங்கிறப்போ அங்கே எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க? மொத்தமாக 7 கொஷின்ஸ் கொடுத்து 5 தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 10வது கொஷினை நம்ம பார்த்துருவோம் பாருங்களேன். இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவைன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அது எத்தனாவது இயலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது இயலில் இருக்குது. நமக்கு பக்கம் 173வது பக்கத்தில் இந்த வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். அதே மாதிரி தான் 11, 12ம் கொடுத்துருக்குறேன். இயலையும் கொடுத்து அதனோட பக்கத்தையும் கொடுத்துருக்குறேன். அடுத்து 13ம் அதே மாதிரி தான். பாருங்கள், உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? அதுக்கும் இயல் 7, பக்கம் 198. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி நமக்கு 14, 15, 16 வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். ஓகேயா? அடுத்தது பகுதி 3 பாருங்கள். பகுதி 3ல் என்ன இருக்குது? கட்டாயமாக நமக்கு அது என்ன சொல்லுவோம்? 4 மார்க் வினாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 4 மார்க்கில் நமக்கு எத்தனை கொஷின்ஸ் அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு 4 கொஷின் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இங்கே 6க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? வரிசையாக இயலையும் கொடுத்து 17வது கொஷின்ஸ்க்கு இயலையும் கொடுத்து அதனோட பக்கத்தையும் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி 18, 19, 20, 21, 22 வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அடுத்தது பகுதி 4. இப்போ பகுதி 4ல் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் விடை தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 23வது இதுக்கு. அதுக்குமே உங்களுக்கு நாங்கள் ரோமனையும் கொடுத்து இயலையும் கொடுத்து பக்கத்தையும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அப்போ அந்த கரெக்டாக என்ன செஞ்சுருங்க? அல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள். சிம்பொனி தமிழரும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கும் இயலையும் கொடுத்து அதனோட பக்கத்தையும் கொடுத்துருக்குறேன். அடுத்தது பகுதி 5 பாருங்கள். பகுதி 5ங்கிறது நமக்கு அடிபெறலாமல் எழுதுக அப்படின்னு சொல்லி மனப்பாட பாட்டாக கொடுத்துருக்குறாங்க. யாரோட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி பாடல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே புரட்சிக்கவி அப்படின்னு சொன்னாலே நமக்கு யாரை சொல்லுவோம்? பாரதிதாசனை சொல்லுவோம். சரியா? பாரதிதாசனோட பாடல் தான். அந்த பாடல் எப்போவுமே நீங்கள் பாடலை எழுதி பாடலுக்கு கீழே ஆசிரியர் நேம் என்ன செஞ்சிடணும்? கட்டாயமாக கொடுக்கணும். பாடல் எழுதுகிறப்போ எப்போதுமே அடி மாறாமல் சரியான முறையில் எழுதிக்கோங்க. கையெழுத்து மிக நன்றாக எழுதுறதுக்கு கரெக்டாக வச்சு கரெக்டாக எழுதுங்க. ஓகேயா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க்கும் ப்ளஸ் 4 மார்க்கு, அதுக்கப்புறம் 6 மதிப்பெண் உள்ள வினாக்கள், அதுக்கப்புறம் மனப்பாட பாடல் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேயா? நன்றி.